தியேட்டர் சிறப்பு படம் தளபதியோட 50வது நாள் போயிருக்குல்ல. ஸோ இன்னும் 50 நாள் போனாலுமே ஒரு சீன் பர்டிகுலரா இந்த சீனுக்காக படத்துக்கு வரலாம் அப்படின்னா ஒன்ஸ் மோர் இருக்காங்க 100வது நாள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணணும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஆனாங்க வர முடியாது, ஸ்கூல் திறக்கு. 50வது நாள் செலிப்ரேஷன் பார்க்குறீங்களா? ஆமாம் ப்ரோ, வந்திருக்கீங்க. ஸோ எத்தனை வாட்டி இது வரையும் படத்துக்கு இது கேடிவி சன் டிவி எல்லா இதுலையும் பார்த்தது தான். பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. தேட்டரில் இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம். நான் ஊர்லேருந்து இப்போ தான் வந்தேன். என்கிட்ட போய் மாட்டி விட்ற மாட்டீங்களா? வீட்டில் தெரியாமல் வந்திருக்கிறேன் நான். படம் வேற லெவல் ப்ரோ. 50வது நாள் ஸோ வந்துட்டு எத்தனை வாட்டி கில்லி படம் பார்த்துருக்கீங்க? நான் இதோட 6வது வாட்டி வரேன் ப்ரோ. ஓகே, அது 6வது வாட்டி. துப்பாக்கி ரீலீஸ் பண்ணுறாங்களாம். அது வேற டிக்கெட் கிடைக்குமானே தெரியல. அதுவும் இல்லாமல் 8 படம் வேறு தளபதி படம் ரிலீஸ் பண்ணாங்களாம் ஜூன் 21. அது ஒரு 3 பாட்டு திருப்பியும் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு என்னன்னு தெரில. தளபதி பர்த்டே வேற வருது. அன்னைக்கு இந்த 3 படமும் ரிலீஸ் ஆனால் எந்த படத்துக்கு போவீங்க? துப்பாக்கி தான், வேற எந்த படம்? துப்பாக்கி தான். சரி, எத்தனை இப்போ 6 வாட்டி பார்த்துருக்கீங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த ஒரு சீன் பர்டிகுலராக இதுக்காகவே வரணுமா? எல்லா சீனுமே நல்லா தான் இருக்குது படத்தில். ஒரு சீன் எதுவுமே சொல்ல முடியாது, படமே நல்லா தானே இருக்குது. 50வது நாள் வந்துருக்கு, 100வது நாள் வருமா தெரியல, அவர் தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தலைவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வேற லெவல். அது வந்து 20 வருஷம் தளபதி மிரட்டிட்டாரு. ஆமா, உங்க சின்ன 100 நாள் ஓடும் படம். 50வது நாள் வந்திருக்கீங்க. 500 நாள். எத்தனை வாட்டி இது வரைக்கும் கில்லி படம் தியேட்டர்ல பார்த்துருக்கீங்க? தேட்டர் 3ஆவது தடவை தலைவா. சொல்லப்போனால் அப்போ சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் சுத்தமாக இல்லை. இப்போ இந்த 50 நாள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாட்டி மேலே பார்த்துருவோம். இல்லை, ஃபர்ஸ்ட் ரீலீஸ் ஆனப்போ 2 வாட்டி பார்த்தாச்சு. அதே வைப் அப்படியே இருக்கு. த்ரிஷா கவசம் ரொம்ப அருமையாக பார்க்கலாம். என்ன பானிபூரி சாப்பிடாமலாம் அந்த பானிபூரி காரப்பூரி அதான் ஒரு குறையா போச்சு. மற்றபடி இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாங் திருப்பி அகைன் எதை போட்டாங்க? 3 சாங் போட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன சாங்னா அர்ஜுனரி வீட்டில் மட்டும் நான் ஒன்ஸ் மட்டும் போட்டுருந்தாங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா நான் அந்த சாங்காக தான் நான் வந்தது. ஆனால் அது மட்டும் ஒன்ஸ் தான் போட்டாங்க. மற்ற 3 பாட்டுமே வந்து 2 வாட்டி போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள அவங்க பெரியப்பா 20 வருஷமா வெயிட் பண்ணி தான் இருக்காரு. என்ன கதைன்னு 20 வருஷம் ஆகி அவங்க பெரியப்பா இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. தன்னச்சி எப்போ போவாங்கன்னு தெரியல. வந்த பாடு தளபதி படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பிறந்த நாள் வந்துட்டு வருது. துப்பாக்கி, அப்புறம் போக்கிரி, ஒரு 8 படம் போடுறாங்களா தலைவா? எந்த படத்துக்கு போவீங்க? துப்பாக்கி தான் தலைவா. என்னோட சஜஷன் ஒண்ணே, தளபதி ஃபேன்ஸ் நானும் சொல்லிக்கிறேன். எனக்காக சுறா படம் ஒரு வாட்டி போட்டேன்னா நல்லா இருக்கும். சுறா அந்த படத்துக்கோசம் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா அந்த ஒரு சாங் ஒன்று ஒரு தமிழ் டன் 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 அந்த ஸ்டெப்புக்கோசம் நான் வெயிட் பண்றேன் தலைவா. சுறா படம் போடணும், அதுக்காக நான் ஆவலா இருக்கேன். கண்டிப்பா 50 நாள் வந்திருக்கு, 100 நாள் எதிர்பார்க்கலாம். 100 வந்தா போதும். ஏன்னா இப்ப வந்து எந்த படமும் 10 நாள் மேல ஓட மாட்டேங்குது. த்ரிஷாக்கா கமலா தேட்டருக்கு வரணும், நாங்க பார்க்கணும் எல்லாரும். த்ரிஷா தான் ப்ரோ. த்ரிஷா வந்து அவங்க இங்க வரணும், அதுக்கோசம் நாங்க ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. கில்லி படம் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க இது வரையும்? ஒரு 15வது வாட்டி. 15வது வாட்டி பார்த்துருக்கீங்க. சரி, ஓகே. அந்த தியேட்டர்ல வந்து அந்த சாங்லாம் ஏறி டான்ஸ் ஆடினியா? எப்படி இருந்துச்சு வைப்பு? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 20th ஒன்று பார்த்தேன். இப்போ ஒரு 15th பரவாயில்ல, டேட்லாம் கன்ஃபார்மா ஞாபகம் வச்சிருக்கானே. 15th செலிப்ரேஷன். எந்த சாங் ஃபேவரட் சாங்? அர்ஜுனர் வில்லு சாங்லாம் பிடிக்குமா? அப்போ என்னதான் இருந்தாலும் அந்த குட்டி பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணி அதை பார்க்கறது பெரிய விஷயம். 50வது நாள் வந்து வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவும் வந்தோம். இப்போது 50th டே செலிப்ரேஷனுக்கும் வந்திருக்கோம். அதே வைப்பு, அதே இது தான். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. எங்களால் அப்போ தியேட்டரில் பார்க்க முடியாதது இப்போ என் பையன் கூட சேர்ந்து பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த சாங்லாம் ரிப்பீட் போட்டாங்க. 3 சாங்குமே ரிப்பீட் போட்டாங்க. 3மே செம்ம வைப்பாக இருந்தது. 3மே என்ஜாய் பண்ணோம். நல்லா 50வது நாள் வந்திருக்கு. 100வது நாள் வருமா? வந்தால் அதே மாதிரி அந்த வைப் குறையாது. இதே மாதிரி தான் திருப்பியும் வருவோம். நாங்கள் 3 பேரும் வந்து வைப் பண்ணுவோம். எத்தனை வாட்டி பார்த்தா கூட இந்த படம் சலிக்காது. சூப்பரா. வந்து 50வது நாள். ஆமா ப்ரோ, அதே வைப்பு அப்படியே இருக்கு அந்த ஆடியன்ஸ். ஆமா ப்ரோ, ரிப்பீட்டட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டட் 3 பாட்டுமே 2 வாட்டி போட்டார் ப்ரோ. செம வைப் ப்ரோ, குறைய சொல்ல முடியல. இதோட நான் இது 4வது வாட்டி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரோகிணியில் பார்த்தேன். செகண்ட் டைமும் காலேஜ் பசங்களும் ரோகிணி நெக்ஸ்ட் டேவும். அப்புறம் ஃபேமிலியோட ஒரு தடவை போனேன். இப்போ மறுபடியும் வந்து அதே போல் 15th டேனால ஃபர்ஸ்ட் ஷோவே வரணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு பார்த்துட்டோம் ப்ரோ. செம வைப் ப்ரோ, குறைய சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஓகே. தளபதி படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பர்த்டேக்காக போக்கிரி வருது, துப்பாக்கி வருது, அண்ட் வந்துட்டு கில்லி எல்லாமே இருக்கு. எந்த படத்துக்கு போவீங்க? நான் எந்த படத்தை பார்த்தாலும் போவோம். கில்லி,
துப்பாக்கி கில்லியும் போவோம் துப்பாக்கி எந்த படம் எல்லா படத்துக்கும் போவோம் ப்ரோ, குறையே இல்லை ப்ரோ. எந்த விஜய் படம் எதுனா போவோம் பண்ணிருக்கு. ஸோ அதனால 100வது நாள் டெஸ்ட் பண்ணுமா? கமலா சினிமா சொல்லியிருக்காங்க 100வது நாள் அன்னைக்கு தளபதியை வந்து கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 100 நாள் ஓடிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து வருவேன். தளபதி படம் வந்து 50வது நாள் வருது. சேம் வைப்பு சேம் அதே க்ரௌட் இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன 20 வருஷம் வந்த மாதிரியே தெரியல ப்ரோ. வருது ப்ரோ, அதுக்கப்புறம் எப்படி குறையும் வைப்லாம்? அது 50 நாள் 100 நாள் ஓடனாலும் அதே வைப் தான் ப்ரோ போவோம். எத்தனை நாள் பார்த்து சலிக்காத பண்ணால் கில்லி மட்டும் தான். கில்லி எங்களுக்கு ஆசை, தலைவர் ரீல்ஸ் பண்ண எனக்கு ஆசை. ஆனால் ஜூன் 22 துப்பாக்கி ரீல்ஸ் பண்ணாரு. 8 படம் 8 ஷோ ஓடுறாரு. நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். 8 ஷோ வருவோம் நாங்கள் கண்டிப்பாக. தளபதி பர்த்டேக்கு எல்லாரும் விஷயம் அட்வான்ஸா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50வது நாள் வந்து வந்துருக்கு. ஸோ 100வது நாள் வந்துட்டு வருமா அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ். அதே வைப் தான் வருது. ஸோ அதனால அதுக்கு வைப் வரையாது. அதனால இருந்தால் நான் வாங்க வரும் 100வது நாள் செலிப்ரேஷனுக்கும் வருவோம். தளபதி பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, போக்கிரி அண்ட் வந்து கில்லி வருது. எந்த படத்துக்கு போவீங்க? எல்லா படத்துக்கும் போவோம் ப்ரோ. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே போவோம் ப்ரோ. இவனுக்கு வந்து 21 பர்த்டே ஜூன் 21. இவன் தான் எல்லாத்துக்குமே ஸ்பான்சர். கண்டிப்பாக ஸ்பான்சர் இவன் தான். ஓகே, அண்ணா நம்பர் வாங்கிக்க. 2022 படம் வந்தது. 2024 இப்போ ஹவுஸ்ஃபுல்லு. 2024 44 விட்டாலுமே கில்லி இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதோட வைப் அப்படி. சாங் என்ன சாங்லாம் ரிப்பீட் போட்டாங்க? 3 சாங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங் சூரத் எங்க சாங் 3 சாங் போட்டாங்க. ஓகே, இப்போ எத்தனை வாட்டி இது வரையும் மாத்திருக்கீங்க கில்லி? நான் இதுக்கு 5 முறை ப்ரோ. ரிப்பீட்டே 5 முறை. தியேட்டர்ல 5 முறை வந்து பாத்துறீங்க. ரீ ரிலீஸ்ல 5 முறை. ரீ ரிலீஸ்ல 5 இது கம்மி ப்ரோ. ஆமா, ஏன்னா நம்ம ஒர்க் பண்றோம். அல்ல டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்துருவேன். டைம் கிடைக்கிறப்ப அதை பார்த்துட்டு. சரி, ஓகே. இது இல்லாம இப்போ 50வது நாள் வந்துட்டு 100வது நாள் வருமா? 100 நாளா 200 நாள் கூட வரும் ப்ரோ. ஏன்னா அந்த அளவுக்கு வைப் ப்ரோ படம் அது. ஓகே, நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? 3 படத்துல போக்கிரி, துப்பாக்கி வருது, கில்லி வருது. ப்ரோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்மன்னு இல்லை, எல்லாருமே பிடிச்ச படம் கில்லி. அதுதான். மீதி 2 வந்து ஹைப்பர் தியேட்டிக்கல் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தெரியும்.